ஹாய் ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறேங்க. நாங்கள் வந்து துபாய்க்கு போயிருந்தோமா, துபாய்க்கு போயிருக்கும்போது கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கியிருந்தேங்க. இந்த கீ செயின்ஸ் அது மாதிரி எல்லாம் வாங்கியிருந்தேன்னா என்னென்னு காட்டுறேன்னு பாருங்கள். நான் வந்து அப்படியே வாங்கிட்டு வந்து சுட்கேஸ்லேயே வச்சுட்டேன், ஓப்பனே பண்ணலை, மறந்தே போயிட்டேன். நேற்று வீடு க்ளீன் பண்ணும்போது தான் நான் அதை செக் பண்ணும்போது தான் இருந்தது. உங்களுக்கு இந்த vlog பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, சரிங்களா? இது அன்பான அம்மா சேனல். வாங்க என் சேனலுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் பாருங்கள், எல்லாம் அங்கே இருக்கா, வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ஒன்று மறந்தாச்சு. அந்த மறந்த விஷயத்தை என்னன்ட்டு உங்களுக்கு காட்டலான்னு எடுத்து வச்சுருக்கேன். இது என்னென்னா, துபாயிலேருந்து நாங்கள் துபாய் டூர் போனோம் இல்லையா, அப்போது அங்கேருந்து வாங்கிட்டு வந்து ரொம்ப பெரிய பெரிய ஜாமான், சின்ன சின்ன இது ஃபோட்டோஸ் இதெல்லாம் எல்லாமே காஸ்ட்லி. சும்மா சின்ன சின்ன விஷயங்கள் வாங்கிட்டு வந்துருக்கோம். என்னன்னு பார்க்குறேன், UAE போட்டிருக்காங்க. UAE இதில் தான் ஒரு விஷயத்தில் ஏமாந்தோம். முதல்ல இது என்னன்னா, 2 ஃபோட்டோ எடுத்துருக்கோம், அதை காட்டுறேன். என்னென்னு ஃபோட்டோ இது வந்து பூஜ் கலீஃபா போனப்போ அதுக்கு முன்னாடி நின்று இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. உள்ளுக்குள்ளேயே அவங்க இந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. நம்ம ஃபோட்டோ எடுத்து அவங்க செட் பண்ணி கொடுத்துருவாங்க. உள்ளுக்குள்ளே மேலே நாங்கள் போனோம், ஆனால் சும்மா அங்கே ஒரு ஃபோட்டோகிராஃப் இதில் எடுத்தோம். நல்லா இருக்குது, நம்மளுக்கு மெமரபுளாக இருக்கணுங்கிறதுக்காக இது எடுத்தோம். அப்புறம் இது வந்து இதில் எடுத்தோம், அது பேர் என்ன, மியூசியம் சொல்லிட்டு ஒன்று வச்சுருந்தாங்க இல்லையா, அதில் எடுத்தோம். அது ஒரு வீடியோ கூட அழகாக இருந்தது. இது நாங்களும் எடுத்துருக்கோம், சரி அவங்க ஒரு எடுக்கலாம், அவங்க எடுத்தா எப்படி இருக்குன்ட்டு எடுத்தோம். நல்லாயிருக்கு. அப்புறம் கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருக்கோம், கொஞ்சம் ஏமாந்துருக்கோம், அதையும் காட்டுறேன். இது வந்து அவங்க ஹெரிட்டேஜ் வில்லேஜ் சொல்லிட்டு ஒன்று இருந்தது, அங்கே போயிருந்தோம். அங்கே போய் தான் கொஞ்சம் ஏமாந்தாங்க. போனால் நிறைய ஷாப்ஸ் இருந்தது. ஏன்னா அவங்க ஷாப்ஸ் இல்லை, வேறு கண்ட்ரீஸ்க்கு கொடுத்துருக்காங்க, புவராக இருக்காங்களா அந்த கண்ட்ரீஸ் வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு ஹெர்பல் இது. ஃபஸ்ட்டு 5 ரியால் 5 தினார் அந்த மாதிரி சொன்னான். சரிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா 50 கிராம்ஸா இல்லை 50 கிராம் 70 தினார் சொன்னானா? ஆமாம், அப்படி சொல்லி ஏமாத்திட்டான் பாருங்க. எங்கள் கூட வந்து கைடு அந்த பொண்ணு வந்து ஒரு பாகிஸ்தானி பொண்ணு, அந்த பொண்ணை பார்கெயின் பண்ணி வாங்கி கொடுத்தா. இது வந்து இது குடிச்சா எதுவும் பெல்லி குறையும் அப்படின்னு. என் பையன் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால அவனுக்கு இது வாங்கியிருக்கேன். என்ன ஹெர்பல் பார்க்கலாம், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாங்கிட்டு நிறைய வச்சுருந்தாங்க. ஃப்ளவரில் என்னமோ அந்த டீ குடிப்போம்ல, எல்லா ஃப்ளவர்ஸும் நிறைய இருந்தது. ஆனால் இது கொஞ்சம் ஏமாந்துட்டுமோன்னு நினைக்கிறேன். ஒரு யூஎஸ்லேருந்து வந்த ஒரு இவர் இருந்தார், நைஜீரியன் ஆஃப்ரிக்கன் மாதிரி இருந்தார். அவருக்கு ஏமாற்றி அவர் வாங்க வச்சுருந்தாங்க. அவர் பார்த்தா எல்லாம் அது இதே வாங்கிட்டு இருந்தார். சரி இது பெல்லி குறை இருக்குன்னு சொல்லி சொல்கிறானேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். இது ஸ்மெல் பார்த்தா நல்லா தான் இருக்கு. இனி கொடுக்க ஆரம்பிக்கல, எடுக்கவே இல்லை, மறந்துட்டேன். அப்படியே சூட்கேஸ்லேயே இருந்தது. சூட்கேஸ் ஒரு ஓரமாக வந்து அதுக்குள்ளேயே இருந்தது பாருங்க. இது நிறைய இருக்குது, என்னென்னு வாயில் போட்டு பார்த்தா தெரியும். இது வந்து கொதிக்க வச்சு நம்ம குடிச்சோன்னா தொந்தி குறையும்னு சொன்னாங்க. இது கட்ட கிடைக்க இவ்வளோ வந்து 70 தினாருங்க. ரோஸ்டல்ஸ் இருக்கா, எல்லாம் நிறைய ஹெர்ப்ஸ்ன்னு சொன்னான். சரின்னு ஒரு ஏமாந்து இதை வாங்கிட்டோம். அங்கே இந்த மாதிரி நிறைய கீ செயின்ஸ் கொஞ்சம் வாங்கினேன். தேவையில்லை தான், சரின்ட்டு வீட்டுக்கு அதுக்கு எதுக்கு யூஸ் ஆகிக்கும் அப்படின்ட்டு வாங்கினேன். நல்லா இருக்கா கீ செயின். சிம்பிள்ஸில் இருக்கிறத பற்றிலாம் எனக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒன்று வாங்கினா குவாலிட்டி வாங்குற, வேறு வாங்குற மாதிரி ஒன்றும் இல்லை. எப்பயுமே இப்போ எல்லா ஊர்லேயும் எல்லாமே கிடைக்குது பாருங்க. துபாய் அப்படின்னு போட்டது இந்த சிம்பிள்காக வேண்டி வாங்கினேன். இது மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் என்ன மேக்னெட்
இது வைப்பேன். இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கேன், புதுசாக செஞ்சு கொஞ்சம் வச்சுருக்கேன். அதனால் இதையும் ஒன்று வச்சு விட்ருவான் ஃப்ரிட்ஜில் அப்படின்னு. வீட்டில் எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜில் வைக்கிறக்கா வேண்டி இது பூர்ஜ் கலிஃபாவில் வாங்கினேன்னு நினைக்கிறேன். இது இங்கே தான் வாங்கினேன், அந்த ஹெரிட்டேஜ் வில்லேஜில் வாங்கினேன்னு நான் நினைக்கிறேன். இப்போ என்ன இருக்கு இது பூர்ஜ் கலிஃபாவில் வாங்கினேன். டாப் ஆஃப் அட் த டாப் துபாய் பூர்ஜ் கலிஃபா. இதில் அங்கே போகணும், மேலே போகணும். போயிட்டு ஒரு நல்லா இருந்தது, தனியாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நைட் டைம் போனால் அவன் நல்லாயிருக்கும், பகலில் போகக்கூடாது. ராத்திரியில் போனால் அப்படியே லைட்ஸால் கிளிட்டர் ஆகும் சிட்டியே. அது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்தது. புர்ஜ் கலிஃபா துபாய் அட் த டாப் அங்கே வாங்குது. இது வந்து அல் ஜஃபார் கேலரின்ட்டு ஒன்று போனோம். அங்கே வந்து எங்கே போனாலும் இது நம்ம இந்தியன் ஷாப்ஸ் தான் பார்க்குறோம், கிராஃப்ட் ஷாப்ஸ் பார்க்குறோம், பாகிஸ்தானிஸ் இதுதான் மெயினாக இருக்குது. இப்போ வேறு ஒன்றும் இல்லை. இந்தியன் கிராஃப்ட் ஷாப்பில் தான் நிறைய வச்சுருந்தாங்கல்ல. இங்கே போனோம், இங்கே வந்து ஒரு சில சாமான்கள் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். இது சும்மா ஒரு இதுதான், இதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. இது ஊதுபத்தி மாதிரி ஸ்மாலுக்கு அந்த பொண்ணு வாங்கிட்டேன் கூட வந்து ஒரு பொண்ணு இருந்தா, அவன் வாங்கிக்கிங்க இது வாங்கிக்கிங்க நல்லா இருக்குன்னு ரொம்ப ஆசை. சரி நாங்கள் எங்கள் பசங்களெல்லாம் அந்த ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால அந்த பொண்ணு ரொம்ப அட்டாச் ஆகிட்டோம். அவன் ரொம்ப பாசமாக சொன்னேன்னா இந்த இதெல்லாம் வாங்கிட்டோம். இது வந்து அந்த இதில் தான் வாங்கணும், அல் ஜாஃபர் கேலரியில். வெட்ட வெயில போயிருந்தோம், சும்மா போயிட்டு பேருக்கு என்ன வாங்கியிருக்கோம். எல்லாத்துலேயும் பில்லு எடுக்கவே இல்லை, பேருக்கு மறந்தே போச்சு வாங்க. எதில் பார்த்தாலும் இதோட சிம்பிள் தான் பார்க்க முடியுது. ஓப்பனே பண்ணலை. இந்த கேலரியில் வாங்கினது கத்தியும் அவங்களோட சிம்பிள் ஆகுது. பெல்ட்டில் போடுற ஒரு இது, இந்த இது இது வயிற்றுல கூட இதே சிம்பிள் தான் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது. இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த சிம்பிள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஹேங்கிங் இது எங்கள் வீட்டில் ஒன்று இருந்தது. இது வந்து கண்ணு படாமல் இருக்கிறதுக்கு திருஷ்டிக்குன்னு சொல்லி மாட்டுவாங்க. சரி இதை பார்த்தேன் ஹேங்கிங், இது ஏதாவது ஒன்று வாங்கணுமே. அங்கே ஒன்று நம்மளுக்கு இதுதான் அப்படி ஹேங் பண்ணுறது. இது ஒன்று வாங்கினேன், வீட்டில் மாட்டுருக்கு, ஃப்ரண்ட்டில் மாட்டலாம் அப்படின்னு, திருஷ்டிக்காக வேண்டி, திருஷ்டி படாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அந்த இதுக்காக வேண்டி. அப்புறம் இந்த மாதிரி ஒரு இது சும்மா ஒரு அவுல் நினைக்கிறேன் எப்படி இருக்கு. நல்லா இருக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து கீ செயின்காண்டி வீட்டு கீ அந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இந்த கவர் என்ன இருக்குன்னா, ஃபிஷ் அக்வாரியம் போனல, ஃபிஷ் அக்வாரியம் ரொம்பவே பிரமிப்பா நல்லா இருந்தது. டாப் ஃப்ளோர்ல இது வச்சிருந்தாங்க. சரி இது ஒன்று வாங்குவோம் அப்படின்னு வாங்கினேன். வேற எதுவும் வாங்க முடியாது, அவனே ஒரு ஆஃபர் மாதிரி கொடுக்குறான். அவங்க வாங்கின டிக்கெட்டுக்கு ஒரு பேலன்ஸ் இருக்கு, 70% பேலன்ஸ் இருக்கு, 70 தினார் பேலன்ஸ் இருக்கு. இங்க இருக்க நீங்க ஷாப்ல தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ப்ரமோட் பண்றாங்க. இங்க வந்து ரெண்டு வாங்கினேன், ஃபிஷ் அக்வாரியம் போன இதா. சரி வேற என்ன வாங்குறது, குழந்தைங்களா இருந்தா சின்ன சின்ன இதெல்லாம் விற்கிறாங்க, வாங்குவாங்க, டாய்ஸ் மாதிரிலாம் விற்கிறாங்க. வேற எதுவும் வாங்குற மாதிரி இல்லை. சரி அந்த நம்மளுக்கு அதில் மணி இருக்குங்கிறதுல
அதுக்குள்ளேயே அந்த மணிக்குள்ளேயே வாங்கணும் அப்படிங்கிறனால சரி இது வந்து ஒரு டேபிள் என்னன்னு சொல்லுவாங்க, டேபிள் இது பேப்பர் வெயிட், டேபிள் வெயிட்ல பேப்பர் வெயிட் இது சும்மா அது வாங்கணும். இல்லாட்டி நம்ம ஷோகேஸ் மேலே ஏதாவது வச்சுக்கலாம் அப்படிங்கிறக்கா அப்படி போன அந்த ஞாபகத்துக்காக வேண்டியதான், வேற ஒன்றும் பெரிய வச்சுருக்காண்டி இல்லை. நம்ம மணி எங்க 70 தினார் இருக்கு, நீங்க தான் வாங்கிக்கங்கிறாங்க. ஆனா எல்லாமே வேலை ஜாஸ்தி. இது 25 தினார், இதுல என்ன இருக்கு, ஒன்றும் இல்லை. சரி சும்மா ஒரு பேருக்கு ஞாபகமா இருக்கட்டும் அப்படின்னு வாங்கிட்டோம். அதான் பாருங்க, துபாய் ஃபிஷ் அக்வாரியம். இது இந்த கீ செயின் வேற அங்கே ஒன்றும் வாங்குறதுக்கு இல்லை, பெருசாக ஒன்றும் இல்லை. அதனால இது மாதிரி ஒன்று வாங்கிட்டேன். இல்லை கீ செயின் ப்ளஸ் இதுன்னு நினைக்கிறேன், ஏதோ ஓப்பனர் பாட்டில் ஓப்பனர் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இது வாங்கிட்டோம். அப்புறம் வாங்கினேன். இதுல ஒரு விஷயம் இருக்கு, இது எங்கே வாங்கணும்னா மாஸ்க்கு போனோம். இல்லைன்னா அபுதாபி மாஸ்க்ல அங்கேயே வச்சிருக்காங்க ஆர்ட் கேலரி. அது நிறைய அவங்க எங்கேயாவது வாங்கியாச்சு, வேற இது இல்லை, திரும்ப இதுதான் வாங்க வேண்டியதாக இருக்கு. இப்போ திஹாட் மாடர்ன் ஆர்ட் கேலரி சும்மா இது ஒன்று வாங்கினேன், அவ்வளோதான். மாஸ்க்கு கீழேயே வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க. அங்கே ஃபுல்லாக ரொம்பவே நல்லா இருக்கு. நிறைய பேர் இந்த புர்கா போடணும்னு அவசியம் இல்லை, தலையை மட்டும் கவர் பண்ணியிருக்கணும். நான் வந்து எனக்கு முன்னாடி அந்த பொண்ணு சொல்லிட்டா நீங்கள் வந்து தலையை கவர் பண்ண வேண்டியது இருக்கும்னா, அப்புறம் எப்பயுமே நம்ம வெளியில் போகும்போது இன்னும் கொஞ்சம் எப்பயும் மாடர்ன் ட்ரெஸ் பண்ணுவோம். அன்றைக்கி வந்து எக்ஸஸாக நான் வந்து என்னென்னா ஜீன்ஸும் ஒரு இதுவும் போட்டேன், ஃபுல் ஹேண்டு ஷர்ட் மாதிரி ஒரு இது போட்டிருந்தேன்னா அதனால் என்னை புர்கா தலையில் வேறு நான் கவர் பண்ணியிருந்தேன். ஏன்னா எங்களுக்கு இங்கே பழக்கம் இருக்கிறதுனால அதெல்லாம் கொண்டுட்டு போயிருந்தேன், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. புர்கா போடாதவங்க எந்த ட்ரெஸ் வேணாலும் போட்டு போய்க்கலாம். ஆனால் வந்து ரொம்ப அல்ட்ரா மாடர்னாக வந்தாங்கன்னா புர்கா போட்டால் ஆகணும். அதுக்கு கீழெல்லாம் சேல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருக்குது, ஃபுட் கேலரி இருக்குது. நம்ம சுற்றிட்டு வர ரொம்ப நேரம் ஆகுது, அதனால கீழே வந்து உள்ளேயே சாப்பிட்டு வெளியில் வரலாம். அந்த மாதிரிலாம் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அங்கே வந்து சரி ஞாபகார்த்தமாக இது வாங்கினேன், வேற ஒன்றும் அங்கே வாங்கலை. அவ்வளோதான், இவ்வளோதான் வாங்கியிருக்கேன். திங்ஸ் வேற ஒன்றும் பாருங்க, இவ்வளோதான் துபாயில் வாங்கினேன் ஜாமனம், வேறு ஒன்றும் இல்லை. ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நம்மளுக்கு நம்ம ஊரில் எல்லா இடத்துலையும் எல்லாமே கிடைக்கும். இது வேறு எதுவும் பெருசாக அங்கே வாங்குற மாதிரி இல்லை. கோல்டு சவுக்கெல்லாம் இருக்குது, ஆனால் கோல்டு சவுக்லேயும் பெருசாக வித்தியாசம் கிடையாது. உள்ளுக்குள்ளே போய் சுற்றி பார்க்கலாம். இதுதான் நாங்கள் வாங்கினேன் திங்ஸ். எப்படி இருந்தது சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அபுதாபியில் வாங்கினது எப்படி பாருங்க, 3D பிக்சர்